ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம் இன்னைக்கு அட்வென்ச்சர் சோலோ அப்படிங்கிற எபிசோட் 7 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. செம ஃபன் ஆக்ஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நாம் இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ அந்த டைஸுவை காப்பாற்ற போயிருப்பான். அங்கே 2 பேர் இவனை கொல்ல பார்ப்பானுங்க. நம்ம ஹீரோ உள்ளே பூந்து அவங்கள நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கிட்ட டீமன் எனர்ஜிலாம் இருக்கும். இது எப்படா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது அந்த டைஸும் நம்ம ஹீரோவை பார்த்து, பாஸ் என்ன உங்கள் அடிமையாக சேர்த்துக்கங்க பாஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட மண்டி போட்டு கெஞ்சிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பல்லாக்க பார்த்த மாதிரியே இருக்கும். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ கிட்ட இந்த டைஸு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தலையில் கட்டு போட்டவன் மயங்கி இருந்த வெந்திச்சான் பார்த்தீங்களா, அவனும் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே டைஸ் என்ன பண்ணுவான், நம்ம எல்லாருமே ஒரு டீமாக மாறிடலாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த தலையில் கட்டு போட்டவன், இல்லைங்க நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன், உங்களுக்கு தடைக்கெல்லாம் இருப்பேன், நான் ஸ்ட்ராங்காக மாறிட்டு அப்புறம் வேணா உங்கள் டீமில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே டைஸுவை பார்த்து கேட்பான், ஆமாம் நீ இப்போ எந்த ரேங்கில் இருக்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த டைஸு சொல்லுவான், நான் செகண்ட் அவேக்கனிங்காக இருக்கும்போது சி ரேங்கில் இருந்தேன், இப்போ நான் தேர்ட் அவேக்கனிங்காக இருக்கேன், ஏ ரேங்கில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, பரவாயில்லையே இவன் நான் நினச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைஸு, நான் ஒரு நல்ல கில்டு தேடிட்டு இருக்கேன், ஒரு கில்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்களும் என் கூட வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு டைஸு, சொல்லுங்க அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அண்ணா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் நீ ஓவரா பொங்காத, இந்த மாதிரி பொங்கிட்டு இருக்காது நிப்பாட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு இப்போ டெஸ்ட் முடிஞ்சு அவளோட 2வது அவைக்கனிங் ஆயிரும், அவளை உன் டீமில் சேர்த்து அவளை ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு டைஸு, அவ்வளோதான தலைவா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோயினி தான். நம்ம ஹீரோயினி இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க டெஸ்ட்லாம் முடிச்சு செகண்ட் அவேக்கனிங் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருக்கான். அப்புறமா இங்கே நம்ம ஹீரோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே போனால் அவனுக்கு 2 பேர் இருக்காங்க பாருங்க. அதில் அந்த சாம்பல் மண்டையை பிடிச்சி, டேய் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, நான் கேட்குற கேள்வியை நீ புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடித்து, இப்போ நீ எதுக்காக இவங்களை கடத்திட்டு போக பார்த்த அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டவன், இல்லையே நான் அப்படிலாம் ஒன்று சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி அடின்னு அடித்து மூஞ்சி முகலாம் பேத்து விட்டு, டேய் நீ சொன்னடா எனக்கு கேட்டுச்சு அப்படின்னோடனே அவன், இல்லைங்க இவங்கள பழி கொடுக்கறதுக்கு தான் இங்கேருந்து கொண்டு போகலான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது பழி கொடுக்க கொண்டு போகிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அவன் வாயை பொத்திக்குவான், ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேனே அப்படின்னு பயந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ, டே சாம்பல் மண்டை நீ எனக்கு ஒரு வேலை செஞ்சாகணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொன்னோன்னே கட் பண்ணா அந்த சாம்பல் மண்டை ஒரு சின்ன தெருக்குள்ள சுட்கேஸை இழுத்துட்டு வரான். அப்படி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி ஒரு வெள்ளை முடி வச்சிருக்க வந்துட்டு, டே என்ன இவ்வளோ நாள் ஆச்சு பழி கொடுக்கறதுக்கு என்னாச்சும் கூட்டம் வந்தியா அப்படின்னு சொல்லும்போது அவன் மூஞ்சில் காயமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த வெள்ளை முடி கேட்பான், டே என்னடா அவன் முகம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக அடி வாங்கின மாதிரி இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுவா சிவப்பு முடி செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு வெள்ளை முடி, என்னது சிவப்பு முடி செத்து போயிட்டானா, அது டி ரேங்க் டஞ்சன் தான்டா ஏன்டா அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த சாம்பல் முடியும், டே உள்ள ஒரு பயங்கரமான ஹண்டர் இருந்தான், அவனை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, அதனால சிவப்பு முடி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ தாங்க இருக்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, உயிரோட தான் இருக்கான், நல்ல கண்டிஷன் தான் இருக்குது, ஆனால் நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கடான்னு சொல்லும்போது அந்த சாம்பல் மண்டை, எனக்கு அந்த சிவப்பு முடி செத்து போயிட்டான்ல அதான் வருத்தமாக இருக்குது குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த வெள்ளை முடி, செத்து போயிட்டதை நினச்சி எதுக்குடா வருத்தப்பட்டு இருக்கே, ஒரு ஆள் குறைஞ்சிட்டான்னு சந்தோஷப்படு, எல்லா ரிவார்டும் உனக்கே வரும்ல, இதை நினச்சி கவலைப்படுறான் பைத்தியக்காரே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சாம்பல் மாட்டாடே, போடா கடுப்பேத்தாதடா நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஆளை விட்டா போதுடா சாமின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுவான். அப்புறமா நம்ம ஹீரோ அந்த சூட்கேஸ்குள்ள எடுப்பான் பாருங்க, அப்படியே உள்ளே கொண்டு போய் அங்கே ஒரு சடங்கு மாதிரி சுற்றி பண்ணிட்டு இருப்பானுங்க. அங்கே முன்னாடி ஒருத்தன் முகமுடி போட்டு நின்று அவன்கிட்ட போய் இந்த சூட்கேஸை கொடுக்கும்போது அவன் ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த சாம்பல் மண்டை சொன்னா பாருங்க இப்படிதான் நடந்ததுன்னு, அது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அங்கே உள்ளே இருக்கிற ஹீரோவை அப்படி எடுத்து முன்னாடி வச்சுட்டு, இப்போ சடங்கு ஆரம்பிக்க போகிறோம், நம்ம சக்தி வாய்ந்த ஆண்ட்ரே அவருடைய பேராலே, இம்மோர்டல் ஆண்ட்ரே அவருடைய பேராலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை சொல்லி சடங்கு ஆரம்பிப்பான். அப்படி ஆரம்பிக்கும் போது அவனோட முகமுடியை கழட்டுவான் பாருங்க, மூஞ்சிலாம் ஒரு மாதிரி விகாரமாக ஒரு மாதிரி நோய் வந்த மாதிரி இருக்கும். நான் இப்போது டீமனை உருவாக்குற சடங்கு நடத்த போகிறேன், என்ன மேஜிக் ஸ்டோன்லாம் இருக்குது காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெட்டி ஃபுல்லாக நிறைய மேஜிக் ஸ்டோனாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு, ஓ இவ்வளோ இருக்கா அப்படின்னா சடங்கு ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க மற்றவனுங்கள்லாம், சாம்பல் மண்டை இதில் கலந்துக்கல, அந்த சிவப்பு முடி செத்து போயிட்டானாமா, நம்மளால இந்த சடங்கை இப்போ செய்ய முடியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஏய் அமைதியாக இருங்கடா ஒழுங்கா அந்த சடங்கை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி முகமுடி போட்டுருந்தான் பார்த்தீங்களா அவன் சடங்கு ஆரம்பிக்க போகிறான். என்கிட்ட இவ்வளோ மேஜிக் ஸ்டோன் இருக்குன்னா என்னால் நிறைய அந்த மாதிரி சடங்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் ஸ்டோன் எல்லாத்தையுமே வச்சு சடங்கு ஆரம்பிப்பான். அப்படியே டீமன் பவர்லாம் நம்ம ஹீரோ கிட்ட உள்ளே போய்கிட்டே இருக்கும்.
நடக்கட்டும் நடக்கட்டும், எல்லா சக்தியும் உனக்குள்ள போ, வழியில கத்து, அப்படிதான் துடி, 10 மடங்கு, 20 மடங்கு, 30 மடங்கு, 40 மடங்கு துடிச்சு தள்ளு, உன்னோட பவர் ஃபுல்லா எனக்கு வேணும், டீமன் சக்தி மூலமா நான் இன்னும் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடூர வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, நான் சக்தி வாய்ந்தவன் ஆக போறேன், இன்னும் ரொம்ப பவர் எடுத்துக்க போறேன் அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த சடங்குல ஏதோ வித்தியாசமா எதுவுமே நடக்காம அப்படியே நின்று போகும். அதை பார்த்து என்னது இது எப்படி நிக்க கூடாது, ஏன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா ஆச்சரியப்பட்டுட்டு இருப்பான். இல்ல இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கத்திக்கிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தா என்ன நடந்ததுன்னா, நம்ம ஹீரோ அப்படியே அசால்ட்டா எந்திரிச்சு உட்காந்து, இந்த டீமன் பவர் கொஞ்சம் எனக்கு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்குது, இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா, இன்னும் கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு கேட்பாரா. அதை பார்த்து அவன் செம்ம கடுப்பாயிருவான். டேய் என்ன தைரியம் இருந்தால் அப்படி பேசுவ அப்படின்னு நம்ம ஹீரோவை அவனோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போவான். நம்ம ஹீரோ அதுலேருந்து டாஜ் பண்ணிட்டு, பரவாயில்லையே நீ உன் பவரை நல்லாவே யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அவன் விடாமல் மறுபடியும் அவனோட நெருப்பு பவரை யூஸ் பண்ணி பயங்கரமாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த அட்டாக் எல்லாமே நம்ம ஹீரோ டாஜ் பண்ணி அந்த அட்டாக்லேருந்து அவனை அடித்து பறக்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டீமன் பவர் அப்படி கன்சியூம் பண்ணியிருப்பார் இல்லைங்களா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அப்படி நிற்பார் பாருங்க. இதுதான்டா பவர் ஆஃப் த அயன் வால் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா வேறு லெவலில் நிற்பார். அதை பார்த்துட்டு ஐயோ என்னடா அவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு, டே என்னடா வேடிக்கை பார்த்துட்டீங்களா, அப்பர் சண்டிங்களா, வந்து இவனை அடிடா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஓடி வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவானுங்க. அதில் ஒருத்தன் கத்தியை வச்சுட்டு அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அவன் கையை துண்டை வெட்டி அவனை அடித்து பறக்க விட்டுருவாரு. அதே மாதிரி வர்ற எல்லாத்தையுமே அடித்து நாக் அவுட் பண்ணிக்கிட்டு, டேய் உங்களை மாதிரி அல்லு சில்லாம் என்கிட்ட வராதிங்க, டேய் கில்லு மாஸ்டர் நீ தானே, வாடா இங்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டோன்னே அதை கேட்டவன், டே என் பவர் தெரியாமல் நீ பேசுகிற அப்படின்னு அவன் கையில் ஒரு நெருப்பு பவரை யூஸ் பண்ணி, இதுதான்டா என்னோட பவர், டீமன் பவர் எப்படி இருக்குப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு த பவர் ஆஃப் ஹெல் ஃபயர் அப்படின்னு நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அதே பவரை இப்போ யூஸ் பண்ணுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இதெல்லாம் வச்சு என்ன அழிச்சலாம் நினைக்கிறியாடா அப்படி நம்ம ஹீரோ அந்த ஹெல் ஃபயர் பவரை யூஸ் பண்ணுவார். அது ரொம்ப பிரம்மாண்டமான நெருப்பாக வந்து நிற்கும். அதை பார்த்துட்டு அவன் கையில் ஏதோ மெழுகுவத்தி லைட்டு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும். என்னடா அது இவங்கிட்ட எப்படா இந்த அளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ, என்ன இது என்னென்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியலையாடா அப்படி நம்ம ஹீரோ கையில் பயங்கரமான நெருப்பை வச்சு நின்றுருக்கும் போது அவன் பட்டார்னு முட்டி போட்டு, ஐயா ஆண்ட்ரே ஐயா நீங்கள் திரும்ப உயிரோடு வந்துட்டீங்களா, உங்களுக்கு தான் ஐயா காத்துட்டு இருந்தோம், ஆண்ட்ரே வாழ்க ஆண்ட்ரே வாழ்க, அவர் திரும்ப உயிரோடு வந்துட்டாரு, எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆட்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. டே என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்கடா ஆண்ட்ரே காரில் வந்து விழுங்கடா, அவர் தானே நம்மளுக்கெல்லாம் கடவுள், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஆண்ட்ரே வாழ்கன்னு ஆண்ட்ரே திரும்ப வந்ததாக பேசிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ உடனே பவர் ஆஃப் ஸ்கை அந்த பவர் யூஸ் பண்ணி அப்படி கடவுள் மாதிரி மேலே பறந்துட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டீங்களா, உங்களுக்கு தான் ஐயா காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ உடனே, ஆமாண்டா நான் தான்டா ஆண்ட்ரே கிங் ஆஃப் ஹெல்ஃபயர், நான் இப்போ திரும்ப வந்துட்டேன், இப்போ நான் உன் கூட தனியாக பேசணும், எல்லாத்தையுமே வெளியே அனுப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ ஆண்ட்ரே உள்ள ஆவி பூந்த மாதிரி வித்தியாசமாக பொய்யா நடிச்சிட்டு இருப்பாரு. அவன் நம்ம ஹீரோட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஐயா ஆண்ட்ரே ஐயா உயிரோட வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா நடிச்சிட்டு இருந்திருப்பான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஆமாண்டா நான் ஆண்ட்ரே வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பொய்யா நடிச்சு அவன் கூட இருக்க எல்லாத்தையுமே வெளியே அனுப்பி வச்சுட்டு இப்போ பேச ஆரம்பிப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ உன் பேரடா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அவன் என் பேர் சோடியவங்க அப்படிமா. சரி நான் உங்ககிட்ட நிறைய விஷயத்த கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவனும் ஆண்ட்ரே ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயா நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு கடுப்பாய் நம்ம ஹீரோ, டே நான் ஆண்ட்ரே இல்லைன்னு உனக்கு தெரியும், நீ பொய்யா நடிச்சேன்னு எனக்கு தெரியும், அப்புறம் எதுக்கிட்டா இன்னும் நடிச்சிட்டு இருக்க, ஒழுங்கா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, நீ யாரு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டேனே. அதுக்காக இல்லைங்க அது அது ஒருத்தன் முகமுடி போட்டு வந்தாங்க, அவன் தான் இந்த மாதிரி டீமனோட சடங்கெலாம் நீ செய்யணும், உனக்கு சக்தியெலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் தாங்க பண்ணான் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஏன்டா அவன் சொன்னான்னு என்ன ஏதுன்னு கேட்காம எதை பற்றி தெரியாமல் அதை உடனே செய்வியாடா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த சோபம், ஏங்க அவன் என் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு பண்ண சொன்னாங்க, வேறு என்னங்க பண்ண சொல்கிறீங்க, இல்லைனா என்னை கொன்றுவேன்னு சொன்னான், எனக்கு வேறு வழி தெரியலங்க, அவன் முகத்தை கூட நான் பார்த்ததில்லை, அவன் மாஸ்க் போட்டு தான் வந்துட்டு இருந்தான், அவன் லெட்ரு தான் அனுப்புவான், இதை தான் பண்ணுங்க சொல்லுவான், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அவன் சொன்ன உடனே நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படி தானே, என்னடாடே சரி அந்த லெட்டரை காமிங்கன்னு சொல்லும்போது அவன் கொடுத்த லெட்டர் நம்ம ஹீரோட்ட காமிப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த டீமன் பவர்லாம் எப்படி இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது, இதை பற்றி நான் விசாரிக்கணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பும்போது அவனை பார்த்து, டே உங்ககிட்ட ஒரு 3 விஷயத்த சொல்கிறேன், இதை கவனமாக கேட்டுக்கோ. ஃபஸ்ட்டு நான் அந்த டீமன் பற்றின விஷயத்தை எல்லாத்தையுமே விசாரிக்க போகிறேன். செகண்ட் விஷயம், நீ இந்த மாதிரி சடங்கெலாம் இதுக்கப்புறம் பண்ணவே கூடாது. 3வது விஷயம், இது எல்லாமே நம்மளுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொன்னோன்னே, சரிங்க புரிஞ்சதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுவான். என்ன அவன் இவ்வளோ பயந்தானா இருக்கான், எதுக்கு இவ்வளோ பயந்துட்டு இந்த மாதிரியான வேலையை பார்த்துட்டு இருக்கான், இது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் தெரியாமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி போவான்.
அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம், "சியோலா நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, சியோலா நம்ம ஹீரோவ பார்த்து, "ஏங்க நான் உங்களுக்கு எத்தன ஃபோன் பண்ணேன், ஃபோனெல்லாம் எடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோ, சாரிங்க நான் ஃபோன் இப்ப தானே புதுசா யூஸ் பண்றேன், அதனால கவனிக்கல" அப்படின்னு சொல்லும்போது, "சரி வாங்க உங்களுக்காக நான் கிம்ச்சி ஜாகா செஞ்சிருக்கேன்" அப்படின்னு சொன்னோனே, "அப்படியா சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சாப்பிட வருவான். அப்படி சாப்பிட வரும்போது நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்க, "நான் செகண்ட் அவேக்கனிங் ஆயிருக்கேன். எனக்கு புதுசா ஒரு பவர் கிடைச்சிருக்கு. என்ன பவர் தெரியுமா? அது பிளஸ்ஸிங் ஆஃப் லைட்டு. நான் இப்போ ஒரு பி ரேங்க் ஹண்டரு. இப்போ என் கூட டைசன் ஒரு பயங்கரமான ஏ ரேங்க் ஹண்டர் என்ன கூப்பிட்டுருக்காரு. அவர் கூட டீமா சேர்ந்து சண்டை போட போறோம். நீங்களும் வாங்களேன். நம்ம எல்லாம் ஒண்ணா இந்த கில்டுல போய் சண்டை போடலாம்" அப்படின்னு சொன்னோனே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, "இல்லைங்க. உங்கள கம்பேர் பண்ணும்போது, உங்க டீம்ல இருக்க எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது, என்னோட பவர்ங்கிறது வேற மாரி. அது ரொம்ப ஹையா இருக்கு. உங்க கூட வந்தா இதுக்கு மேல என்னால போக முடியாது. அதனால நீங்க ஒண்ணா போய் சண்டை போடுங்க. நீங்க லெவல் அப் ஆகி என் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒண்ணா சண்டை போடலாம். ஏன்னா இப்போ நான் உங்க கூட வந்தேன்னா, உங்களாலயும் சண்டை போட முடியாது, என்னாலயும் சண்டை போட முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோனே, "சரிங்க நான் கண்டிப்பா உங்க அளவுக்கு லெவல் அப் ஆகி உங்க கூட நான் வருவேன்" அப்படின்னு நம்ம ஹீரோயினி ஹீரோ கிட்ட சொன்ன உடனே, "கண்டிப்பா நீங்க ஒரு நாள் என் கூட சேர்ந்து சண்டை போட தான் போறீங்க" அப்படின்னு சொன்ன உடனே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கொண்டு வருவாங்க. கிம்ச்சி ஜாகால நூடுல்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அத பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். சாப்பிடறதுக்கு ரெடி ஆகும்போது, "டேய் முகமூடி போட்டவனே! நீ எங்க இருப்ப? நீ யாரு? என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த பூமிய உன்கிட்ட இருந்து நான் கண்டிப்பா காப்பாத்துவேன்டா. அதுவும் கிம்ச்சி ஜாகா சாப்பிட்டுக்கிட்டு, கிம்ச்சி ஜாகா கூட சேர்ந்து நான் கண்டிப்பா அவன கண்டுபிடிச்சு கொல்லுவேன்டா" அப்படின்னு நம்ம ஹீரோ அவன பத்தி மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம போய் பாத்துருங்க.